ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த சீம்பாலெல்லாம் செய்கிறது அவ்வளோ தெரியல. நான் இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எங்கள் கேரளா சைடு பார்த்திங்கன்னா இந்த சீம்பால் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு மாடு கன்று போட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு அந்த மாட்டோட பால் பீசி ஒரு குழி வெட்டி அந்த குழியிலே ஊற்றி விட்டுருவோம். ஏன்னா அது யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் இப்படி ஒரு பால் எல்லோரும் யூஸ் பண்ணி இப்படிலாம் சாப்பிட்றாங்கங்கிறதே தெரிஞ்சுது. ஆனால் நானும் இன்னும் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு பழக்கம்தான். நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லாத ஒரு ஒன்று இப்படியெல்லாம் செய்கிறாங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ எனக்கு அதனால் இது வரைக்கும் நான் அது செஞ்சதும் கிடையாது. அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேற்று கொஞ்சம் சீம்பால் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னால அவங்களுக்காக செஞ்சேன். நான் எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சீம்பால் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் இப்படி வடிகட்டி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும்ல. அந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. நல்லா எல்லோ கலரில் ரொம்ப திக்காக இருந்தது பால். அது ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது கரெக்டான மெத்தடானு எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லனால தான் நானும் அப்படி செஞ்சேன். ஆனால் செஞ்சு முடித்து பின்னாடி இவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த வடிகட்டி வச்சுருக்கிற இந்த பாலில் நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செஞ்சேன். வெல்லம் போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டோட ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்க்கரை போட்டு செய்வாங்க. அதுவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டேன். ஏன்னா இப்போ இந்த சீசனில் எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குது, அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால சரி சர்க்கரை சேர்த்திக்க வேண்டாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலான்ட்டுன்னா நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். ஏன்னா நல்லா கிண்டி விட்டால் தான் அது உள்ள நல்லா கரைஞ்சிட்டு வரும். இல்லாட்டி அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆகிடும். அது ஏன்னா அது வந்துட்டு அந்த நாட்டு சர்க்கரையோட அந்த கட்டி அவ்வளோ சீக்கிரம் கரையவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் போட்டு கிண்ண பின்னாடி தான் அது கரைஞ்சிச்சு. இதில் ஒன்றும் வேறு பெருசாக எந்த வேலையும் இல்லை. பால் எடுத்துக்கோங்க. பால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் இனிப்பை பொறுத்து. ஒரு சிலவங்க இது கிளறி விட்டு பார்த்துட்டு லைட்டாக அந்த பால் தொட்டு பார்ப்பாங்க, வாயில் வச்சு பார்ப்பாங்க இனிப்பு கரெக்டாக இருக்குதா என்னன்ட்டுன்னு. இப்போ எனக்கு வந்துட்டு அது நான் வந்துட்டு அது சாப்பிட்றது இல்லாதனால அப்படி பண்ணலை. நானாக வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ போட்டால் இனிப்பாக இருக்குன்ட்டுன்னு பார்த்து நானாக போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நான் என்ன போட்டிருக்குறேன்னா சுக்கு போட்டிருக்கிறேன். சுக்கு பவுட்ரு, அதே மாதிரி ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கிறோம். ஏலக்காய், சுக்கு, வெல்லம், இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்குறதுல போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படி ஒரு இட்லி குண்டாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு இந்த பாத்திரம் அது மேலே வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை, நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டோம். அதுவும் சிம்மில் தான் அங்கே வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி நான் இது முழுசாக எடுக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் முழுசாக எடுக்க முடியல. அது வேறு ரீசனால் அது நான் வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது எல்லோரும் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது வீடியோ எடுக்க முடியல. நான் அதுலேருந்து ஒரு பீஸு தான் இங்கே உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். நான் செஞ்சது கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்குது. நல்லா தான் வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஒன்றும் அதிகமாக எல்லாம் வேக விடலை, ரொம்ப டைட்டாகவும் ஆகலை. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.